கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். இறைவனுடைய மரணத்தை, இறைவனுடைய சாவை நினைவு கூறுகின்ற, கொண்டாடுகின்ற அல்லது நினைவு கூறுகின்ற நாளை நாங்கள் இன்று நாளிலே அந்த நடைபெறும் வழிபாட்டுக்கு நாங்கள் கலந்து கொள்கின்றோம். இன்றைய வழிபாடு 3 வகைப்படுகின்றது. முதலாவதாக இறைவார்த்தை வழிபாடு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை வழிபாடு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை வழிபாடு இடம்பெறும். இந்த 3 பகுதிகள் அடங்கிய வழிபாடாக இன்றைய பெரிய வியாழன், பெரிய வெள்ளி இருக்கின்றது. அதேபோன்று இறை வார்த்தைகள் என்று துன்பப்படும், துயரப்படும் இறைவனுடைய மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. அந்த துயரமான, துன்பமான வாழ்க்கையினை இறைவன் எவ்வாறு தன்னுடைய தாழ்ச்சியின் ஊடாக, தாழ்ச்சி தன்மையின் ஊடாக, அவர் தாழ்ச்சி குணம் கொண்ட ஒரு நபராக எவ்வாறு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதனை பற்றி சிந்திக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே அவ்வாறு இந்த நாளிலே அவருடைய மரணத்தை, அவருடைய சாவை நினைவு கூறுகின்ற, இந்த நாளை கொண்டாடுகின்ற, இந்த வழிபாட்டுக்கு கலந்து கொள்கின்ற நீங்களும் நானும் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் யோசிப்போம், நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம், எப்பொழுது இது முடியும், எப்பொழுது இது நிறைவடையும். மிக நீளமாக இருக்கின்றது. இன்றைய வழிபாடு ரொம்ப அதிகமான நேரத்தை எடுக்கின்றது என்று எல்லாம் பல நபர்கள் பலவிதமான எண்ணங்களோடு இந்த வழிபாட்டுக்கு செல்லுகின்றோம். ஏன் நாங்கள் அவ்வாறு எண்ணங்களோடு செல்லுகின்றோம்? அன்று இயேசு நினைத்திருந்தால், எண்ணி இருந்தால், எதற்காக நான் மரிக்க வேண்டும், எதற்காக இந்த சிலுவையை நான் சுமக்க வேண்டும் என்று அவர் அன்று எண்ணியிருந்தால், நீங்களும் நானும் கத்தோலிக்கர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருப்போமா? இன்று நாளிலே ஒரு வருடத்துக்கு உறவும் முறை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டுக்கு கூட குறைந்தது சுமார் ஒரு 2 மணித்தியாலங்கள் செலவிடுவதற்கு யாருக்கு செலவிடுகின்றோம்? பங்கு தந்தைக்கு செலவிடுகின்றோமா? யாருக்கு செலவிடுகின்றோம்? இறைவனுக்கு செலவிடுகின்றோம். இறைவனுக்கு கொடுக்கின்றோம். 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் இறைவனுக்கு கொடுக்க முடியாதா? அன்று பேதரிடம் கேட்டது, நீர் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா? எப்பொழுது காட்டிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒரு மணி நேரம் விழித்திருந்து செபிக்க முடியாதா என்று கேட்கின்ற அதே கேள்வி உங்களிடமும் என்னிடமும் இன்றைய நாளிலே ஆண்டவர் கேட்கிறார். எனக்காக இந்த 2 மணித்தியாலத்தை, எனக்காக இந்த மணித்தியாலங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா என்பதனை எனக்கு பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த நாளிலே அவருடைய லெஸ்ஸாவின் வழிபாட்டுக்கு கலந்து கொள்ளும் நீங்களும் நானும் மரணத்தை நினைவு கூறுகின்ற நாளுக்கு இந்த நாளிலே கலந்து கொண்டு வந்திருக்கும் நீங்களும் நானும் ஒரு சொல்லுவோம், ஆண்டவரே, உண்மையாகவே நான் உனக்காக இந்த நாளை உமக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றேன். முழுமையாக உம்முடைய மரணம், உம்முடைய சாவு என்னுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கத்தை, துயர்வு தாங்கி கொண்டு நானும் அந்த நீ அடைந்த அந்த துக்கத்தை தாங்கி, அந்த துக்கத்தை நினைத்து செயற்பட இந்த நாளில் என்னை மாற்றிடலாம் என்று கொண்டாடுவோம்.